பிரமாணத்துக்கு கீழ்ப்படிதல். இயற்கையை தாங்கிக் கொண்டிருக்கும் அதே வல்லமையே மனிதனிடமும் கிரியை செய்து நட்சத்திரத்தையோ அணுவையோ செயல்படுத்தும் சட்டங்கள் நம்மையும் கட்டுப்படுத்துது. நமது இருதயம் அதற்கான சட்டங்களை பின்பற்றுது. இதன் நிமித்தமாக சரீரத்தின் இரத்த ஓட்டத்தை அது சீராக வைக்குது. இந்த சட்டங்களோ இயற்கை கூறுகளோ தேவ ஞானத்திடமிருந்து வந்தவை. மனிதனையோ தேவனே ஆளணும். எல்லா உயிர்களின் பிறப்பிடம் தேவன். அவருடன் இசைந்து செயல்படுவதே வாழ்க்கையின் உண்மையான வேலையா இருக்குது. எல்லா சிருஷ்டிகளுக்கும் இந்த நிபந்தனை கொடுக்கப்படுது. தேவனது ஜீவனை பெற்றுக் கொள்வதால் உயிர் நிலை கொண்டு இருக்குது. ஆகவே தேவனது சித்தத்திற்கு இசைவான ஒரு வாழ்க்கை வாழப்படணும். சரீர ரீதியாகவோ மனோரீதியாகவோ ஒழுக்க ரீதியாகவோ அவர் அமைத்திருக்கின்ற கட்டளைகள் மீறப்பட்டா வேற்றுமையையும் குழப்பத்தையும் சீரழிவையும் கொண்டு வரும். இத செய்யும் நபர் பிரபஞ்சத்திற்கு எதிரானவராக மாறுகிறார். இந்த நியமங்களை சரியாக புரிந்து கொள்ளணும். இயற்கையோ ஒரு புதிய பிரகாசத்துடன் நம் கண்களில் ஒளி வீசும். உலகம் ஒரு பாட புத்தகம், வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம். இயற்கையுடனோ தேவனுடனோ மனிதன் இசைந்து இருக்கணும். தேவ நியமங்களோ பிரமாணங்களோ பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்துது. அவைகள் மீறப்பட்டதால் வந்த விளைவுகள் போன்ற பாடங்கள் மனதில் ஆழமாக பதியும், குணத்தையும் சீர்படுத்தும். இந்த பாடங்களையே நமது பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும்.